ஹாய் வீவர்ஸ், இப்போ தமிழ்நாடு 2ஆம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வு டிசம்பர் 13ஆம் தேதி தொடங்கி நடைபெற இருக்குது. அதே போல் டிஎன்பிசியில் நடைபெறக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 2ல் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இப்போ இந்த சம்ஸ் நம்ம எல்லாருக்கும் காமனாக உள்ள சம்ஸ் தான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறதா இருக்கேன். அதுக்கு தொடர்ந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, பின்னத்தில் கொடுத்துட்டு அதில் எது பெரியது எது சிறியதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. இது நம்ம முழு நம்பராக இருந்தால் நம்ம உடனே பார்த்த உடனே இந்த நம்பர் தான் சின்ன நம்பர், இதுதான் பெருசுன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் பின்னத்தில் இருக்கும்போது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம லாஜிக்கே யோசித்து பார்த்து கெஸ் பண்ணுறது எல்லாமே 100% தவறாக தான் இருக்கும். இப்போ முதல் கேள்வி பார்த்திங்கன்னா 1/2, 2/5 இவற்றுள் எது பெரியதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் 2 மெத்தட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் நார்மலாக நம்ம வகுத்தல் முறையில் போட்டு வர ஆன்சரை வச்சு எது பெருசு சின்னதுன்னு சொல்லிக்கலாம். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா, பகுதியில் உள்ள நம்பருக்கு எல்லாம் மீசிமா கண்டுபிடிச்சி பகுதியில் உள்ள எல்லா நம்பரும் ஒரே நம்பராக மாற்றிக்கிட்டு அதில் எது பெரிய நம்பர் சின்ன நம்பர்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். இது 2 மெத்தட் இருக்குங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு கணக்கை ஃபஸ்ட்டு மெத்தடில் போட்டிருக்கேன். அதாவது நார்மலாக வகுத்து போடுறது. இப்போ 1/2ன்னா எல்லாருக்குமே தெரியும். 10ல் எத்தனை 2 இருக்குன்னா I2 10, அப்போ 0.5. 2/5னா 4 5 20, 0.4. அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் 0.5, ரெண்டாவதுக்கு 0.4. இதில் எது பெரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 0.5 தான் பெருசு. இப்போ அதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/2 இந்த ஃபஸ்ட்டு கேள்விக்குரிய ஆன்சர். இல்லை நம்மளாவே கெஸ் பண்ணி அடிச்சிருந்தால் நிறைய நபர்கள் என்ன அடிச்சிருப்பாங்கன்னா 2/5 தான் பெரிய நம்பர்னு அடிப்பாங்க. அதனால் அந்த கான்செப்டை மட்டும் யோசிக்கக்கூடாது, சரிங்களா? அடுத்த ரெண்டாவது மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. 5/16, 3/8, 1/4, 1/2 இவற்றுள் எது சிறியதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் மீசிமா கண்டுபிடிச்சி போடணும், சரிங்களா? மீசிமான்னா பகுதியில் உள்ள எல்லா நம்பருக்கும் மீசிமா கண்டுபிடிச்சி நான் தெளிவாக போட்டிருக்கேன் பாருங்கள். மீசிமா கண்டுபிடிச்சி போட்ட பிறகு நம்மளுக்கு மீசிமா 16ன்னு வருது. மீசிமா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். மீசிமா 16ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கணக்கில் கொடுத்துருக்க 4 நம்பர்ஸுக்குமே பகுதியை 16ஆக மாற்றிக்கணும். பகுதியை 16ஆக மாற்றணுன்னா எந்த நம்பரால் கீழே பெருக்கிறோமோ அதே நம்பரால் மேலேயும் பெருக்கிக்கிங்க, முடிஞ்சிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்பரை பார்த்திங்கன்னா 5/16. இதில் ஆல்ரெடி கீழே பகுதியில் நம்ம மீசிமா 16 தான் இருக்குது கரெக்டாக. அதனால் எதையும் செய்ய வேணாம். அதனால் 1ஆல் மட்டும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் போதும். அதே ஆன்சரை பார்த்து அப்படியே இருப்பேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா 3/8. 8ன்னா எதால் பெருக்குன்னா உங்களுக்கு 16 வரும்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் பெருக்குன்னா 16. அப்போ 8 2 16. மேலேயும் அதே 2ஆல் பெருக்குங்க, 2 3 6. இப்போ 6/16. அடுத்தது மூணாவது பார்த்திங்கன்னா 1/4. 4ன்னா 4 எதால் பெருக்குன்னா 16 வரும், 4ஆல் பெருக்கணுமா? அப்போ மேலேயும் 4 கீழே 4ஆல் பெருக்கும்போது 4/16ன்னு வந்துச்சு. அடுத்து 1/2. 2 எதால் பெருக்குன்னா 16 வரும், மீசிமா நான் 16, அதை மனசில் வச்சுக்கிங்க. 8 2 16. அப்போ மேலேயும் கீழே 8ஆல் பெருக்குன்னா 8/16. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பகுதியில் ஒரே நம்பராக மாற்றிட்டோம். இப்போ டக்குன்னு பார்த்துட்டு எந்த நம்பர் சின்ன நம்பராக இருக்கோ சின்ன நம்பரு, எது பெருசாக இருக்கோ பெரியதுன்னு நம்ம கெஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எது சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 5/16 வந்திருக்கு, 6/16 வந்திருக்கு, 4/16 வந்திருக்கு, 8/16. இதில் சின்ன நம்பரு 4/16 நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சு. அந்த 4/16 எதுக்குரிய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம்? 1/4. அப்போ இந்த 4 நம்பர் கொடுத்துருக்கிறதுல சின்ன நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 தான் மிகச்சிறியது. இதில் எது பெரிய நம்பர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, சப்போஸ் இப்போ இந்த 4 நம்பர் கொடுத்துட்டு இவற்றில் எது பெரியதுன்னு கேட்டிருந்தா எந்த ஆப்ஷன் அடிச்சிருப்பீங்க? கடைசி, அதாவது 1/2 தான் இதுக்குரிய சரியான விடை. ஏன்னா பெரிய நம்பர் 8/16 தான் பெருசு. இவ்வளோ தான். அப்போ சிறியது பெரியது எல்லாருக்குமே சந்தேகம் கிளியராக இருக்கும். ஃபஸ்ட்டு மெத்தட் நார்மலாக நீங்கள் வகுத்தல் முறையில் கண்டுபிடிச்சி அதில் எது சின்ன நம்பரோ அது சிறியது, பெரிய நம்பர் பெரியதுன்னு நம்ம போட்டுடலாம். இரண்டாவது மெத்தட் மீசிமா கண்டுபிடிச்சி நம்ம கீழே உள்ள எல்லாத்தையுமே பகுதியெல்லாம் அந்த மீசிமா வர மாரி எதால் பெருக்கணுமோ பெருக்கிக்கிட்டு மேலேயும் அதே நம்பரால் தான் பெருக்கணும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பார்த்து 4 நம்பரில் எது சின்ன நம்பர்னு பார்த்து சின்ன நம்பருக்கு நேராக எந்த ஆன்சர் இருக்கோ அதை பார்த்து எழுத போகிறோம். பெரிய நம்பருக்கு நேராக பெரிய நம்பர், சரிங்களா? இப்போ இந்த சிறியது பெரியதில் எல்லாருக்குமே அந்த டவுட்டு ஓரளவு கிளியர் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் டவுட் இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த டாபிக் இடைநிலை. இப்போ இடைநிலையில் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது எல்லாருக்குமே தெரியும். ஒத்தப்படையில் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா 5ன்னு கொடுத்துருக்காங்கன்னா 5 நம்பர் இருக்குது. அதில் எது இடைநிலை வரும்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் 2 நம்பர் விடுவோம், அந்த பக்கம் 2 நம்பர் விட்டு நடுவில் இருக்கிறத பார்த்து அதுதான் இடைநிலைன்னு சொல்லுவோம். அதே போல் ஈவன் நம்பராக இருந்ததுன்னா, இப்போ உதாரணத்துக்கு 10 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ரெட்டைப்படையாக இருந்தால் என்ன செய்வீங்கன்னா 5வது இதையும் 6வது இதையும் கூட்டிக்கிட்டு 2ஆல் வகுப்போம். அப்படி தானே? இந்த பக்கம் 4 விட்டுருவோம், அந்த பக்கம் 4 விட்டுட்டு
நடுவில் உள்ள 2 நம்பர் 2 மீறும், 2த்தையும் கூட்டி 2ஆல் வகுத்து அதான் இடைநிலை. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் ஃபார்முலா படி சொல்லலை, இப்போ நான் கேஷுவலாக தான் சொன்னேன். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்தமாரி நம்பர்னால் ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அதுக்குமே நீங்கள் வந்து ஏறு வரிசையிலோ இல்லை இறங்கு வரிசையிலோ எழுதின பிறகு தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். அதை மனசில் வச்சுக்கிங்க. எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி தான், முழு நம்பர் கொடுத்தாலும் சரி இல்லை பின்னத்தில் கொடுத்தாலுமே கணக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு இடைநிலைன்னு கொஷின் கேட்டாலே நீங்கள் வந்து கொடுத்துருக்க கணக்கை வந்து ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலோ எழுதின பிறகு தான் அப்புறம் நீங்கள் சென்ட்ரல் உள்ள நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த உதாரணத்துக்கு இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 3/4, 1/2, 2/3, 1/6, 7/12 இவற்றின் இடைநிலை அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து டெட்டு 2012 தேர்வில் கேட்கப்பட்ட கொஷினு. அதே போல் இதே மாடலில் இடையில பிசிலையும் 2 வருஷத்தில் கேட்டிருக்காங்க, எஸ்ஐ எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்த போல் பின்னம் வந்துச்சுனாலே பகுதியில் உள்ள எல்லாத்துக்கும் மீசிமா கண்டுபிடிச்சிட்டு ஒரே நம்பரை மாற்றணும்னு சொன்னோமா, அந்த கான்செப்டை வச்சு போட்டுங்க. இப்போ கீழே உள்ள எல்லாத்துமா 4, 2, 3, 6, 12 இதுக்கு எல்லாம் மீசிமா கண்டுபிடிச்சா நீங்கள் வேணால் சால்வ் பண்ணி டானா வகுத்தில் போட்டு பார்த்தா 12 தான் வரும். ஏன்னா இது எல்லாமே ஒரே வகைப்பாட்டில் வருது. அதனால் பெரிய நம்பர் வந்து 12. நீங்கள் அப்படி போடலனாலும் டானா வகுத்தில் போட்டு பார்த்தே மீசிமா வந்து 12ன்னு வந்துச்சு. இப்போ முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 3/4ன்னு இருக்கா, கீழே வந்து 12 வரணும். என்ன செய்யணும், 3ஆல் பெருக்குனா தான் 3 12ன்னு வரும். அப்போ மேலும் கீழே 3ஆல் பெருக்குனா வரும் 3 9, 9/12 சரிங்களா. அதே போல் ரெண்டாவதுக்கு 6 2 12, அப்போ மேலே 6 6/12. மூணாவதுக்கு வந்து 4ஆல் பெருக்குனா 12 வரும். அப்போ மேலே 4ஆல் பெருக்குனா என்ன வரும், 4 2 8 8/12. அடுத்தது வந்து 6ன்னு கீழே இருக்குது, 2ஆல் பெருக்குனா 12 வந்துடும். அப்போ மேலே 2ஆல் பெருக்கும்போது 2/12. அடுத்ததில் ஆல்ரெடி கணக்கில் உள்ளதே 12 தான் இருக்குது. அதனால் எதையும் பெருக்க வேணாம், அப்படியே 7/12 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏறு வரிசையில் இல்லை இறங்கு வரிசையில் எழுதணும். அப்படின்னா என்ன அர்த்தம், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதினாலும் ஓகே தான், இல்லை பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போனாலும் ஓகே தான். நான் வந்து ஏறு வரிசையில் எழுதியிருப்பேன், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதியிருக்கேன். எப்படி நான் எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 9/12, 6/12, 8/12, 2/12, 7/12 அந்த ஆன்சரை வச்சுக்கிட்டு தான் நான் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போயிருக்கேன். உங்களுக்கு திடீர்னு எங்கே 1/6 இருக்குன்னு யோசிக்கக்கூடாது. அங்கே இப்போ மேலே உள்ள 5 நம்பரில் எந்த நம்பர் சின்ன நம்பர் நீங்களே பார்த்தா தெரியுமா உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து 2/12 தான் சின்ன நம்பராக இருக்குது. அப்போ 2/12 எதுக்கு ஆன்சர் வந்து 1/6, அதுதான் ஃபஸ்ட்டு சின்னது. அதுக்கப்புறம் எது சின்னதாக இருக்குன்னு பாருங்கள், 2க்கு அப்புறம் 6/12 அது எதுக்கு 1/2. 6க்கு அப்புறம் எது இருக்குது பாருங்கள், 7/12 இருக்குது, அதை அப்படியே எழுதியாச்சு. 8/12க்கு 2/3, லாஸ்ட்டில் 9/12க்கு 3/4. இப்போ நம்ம எழுதிட்டோம். ஏறு வரிசையில் எழுதின பிறகு இப்போ இந்த பக்கம் 2 நம்பர் விட்டாச்சு, இந்த பக்கம் 2 நம்பர் விட்டோம். நடுவில் இருக்கிற நம்பர் என்னது, 7/12. இதுதான் இடைநிலை அளவு வந்து 7/12. இப்போ நார்மலாக நீங்கள் அடிச்சிருந்தீங்கன்னா என்ன அடிச்சிருப்பீங்க, இந்த ஏறு வரிசையில் எழுதாத போட்டிருந்தீங்கன்னா நடுவு இடைநிலை அளவு பார்த்தீங்கன்னா எல்லாருமே 2/3 தான் 100% அடிப்பாங்க. அப்போ அப்படி தவறு சரிங்களா. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள், 7/12 வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்கன்னா, பின்னம் கணக்கு கொடுத்தாங்கன்னா முதல்ல மீசிமா கண்டுபிடிச்சி பகுதியெல்லாம் ஒரே நம்பர் வர மாதிரி மாற்றிக்கிட்ட பிறகு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை வந்து ஆர்டராக எழுதிக்கிட்டு, சின்ன நம்பர் பெரிய நம்பர் எப்படின்னா நமக்கு அந்த மீசிமாவை கண்டுபிடிச்சோம்ல, அதை வச்சு எல்லாம் பெருக்கின பிறகு வர ஆன்சர் எல்லாத்தையும் பார்த்து அதில் எது சின்னது அதுக்குரிய ஆன்சர் ஃபஸ்ட்டு எழுதுங்க. சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதிட்டிங்கன்னா அதன் பிறகு தான் நீங்கள் இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும். இது கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது மாதிரியான இன்னும் நிறைய மேக்ஸ் ட்ரிக்ஸ் வந்து நான் போடுறேன். அதுக்கு எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.